ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வயலில் கம்பு அறுவடை தான் பார்க்க போகிறோம். கிளிகள் தின்னது போக மீதி இருக்கிற கம்பு செடி விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கலாம் அப்படின்னு நாள் கொஞ்சம் முத்தினதாக பார்த்து ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறதுனால பார்த்து அறுத்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கிளிகள் நிறைய இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டதுனால இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் பிஞ்சு கூட ரொம்ப பிஞ்சாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், தம்பி தான் ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவனுக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா நாள் அறுவடை பண்ணது இந்த பாக்ஸில் ஒரு 2 நாளாக காய வச்சு எடுத்திருந்தோம். 2 நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி சாயங்காலம் ஹார்வெஸ்ட் பண்ணது. ஒரு அண்டா ஃபுல்லாக சேர்ந்துருக்கு பார்த்திங்களா. இதில் நிறைய கிளிகள் கொத்தி தின்னு தான் இருக்கும். அது கூடவே நாங்கள் இன்னொரு சிறுதானியம் அப்படிங்கிற அது என்ன சொல்கிறது, திணை இருக்குல்ல, அது போட்டிருந்தோம். இது பாருங்களேன், 2 நாளைக்கு முன்னே உள்ள காய வச்சு எடுத்தது. அதனால் காம்பு நல்லா காஞ்சி எடுத்துட்டு இது பார்க்குறதுக்கு பெருசாக குச்சியாக இருக்கிறதுனால இதில் நிறைய விதைகள்லாம் இருக்கும் அப்படின்ல பஞ்சு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற விதைகளை தான் சுத்தம் பண்ணி நம்ம எடுக்கணும். பாருங்களேன், அமுக்கி பார்க்குறோம், பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் விதைகள் நல்லா முத்தி தேறி இருக்குது. ஆனால் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே போடாமல், யூரியா கூட போடலை. நான் வீடியோலாம் பார்த்தேன், யூரியாலாம் போடுவாங்களாம் சாகுபடி பண்ணுறவங்க. பாருங்களேன், உள்ளுக்குள்ள அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சோளம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அந்த சோளத்துக்கு மேலே ஒரு விதைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த கம்பும் இருக்குது. அடுத்ததாக இது பாருங்கள், பச்சையாகவே இருக்கும் இந்த தம்போட தண்டு. இது நாள் பறித்தது. நல்லா இது கொஞ்சம் காஞ்சி 2 நாளாக காய வச்சு எடுத்துட்டேன். இது இப்போது இன்றைக்கி ஈவினிங் தான் பறித்தோம். இது இந்த ட்ரம்மில் அப்படியே கேனோட வச்சுருக்கேன். நான் இதை 2 பாத்திரத்தில் பிரிச்சுருக்கேன். அதனால் இதை அதில் போட்டுட்டு அந்த திணையை மட்டும் தனியாக பிரிக்கலாம். இல்லைனா எல்லாம் எறும்பு, அணில், எங்கள் வீட்டில் இருக்கிற கோழிங்க எல்லாம் ரொம்ப நாசம் பண்ணுது. நாசம் பண்ணி அதுங்க தின்னது போக தான் கம்பு விதைகளையுமே எனக்கு என்ன சொல்கிறது, திணையுமே எனக்கு சரியாக முத்திருக்கா என்னன்னு தெரியல. சிலது கொஞ்சம் நல்லா காஞ்சிருந்த மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாள் பறித்தேன் பாருங்கள். அதில் உள்ள திணையில் 7 உமி இருக்குமா. அதாவது உமினா தோல், அதாவது 7 உமி இருக்குமா சொன்னாங்க. அதனால் இப்போது இதிலேருந்து இதுக்கு அடியில் திணையை போட்டிருக்கேன். இதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு இதை அடுத்த நாள் காய வச்சு இதை எடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால தான் யாருமே இதை சாகுபடி பண்ணாமல் டக்குன்னு போய் கடையில் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம வயலில் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணோம், ட்ரைவர் பண்ணோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள், திணை பாருங்களேன், நல்லா முத்தி தேறி இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு இதனால தான் இந்த பொருட்கள்லாம் காசு கூட விற்கிது. அதனால தான் மில்லட்ஸ்னாலே எல்லோரும் பயப்படுறாங்க. நான் பார்த்திங்கன்னா கேழ்வரகு மில்லட் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பயிர் பண்ணியிருக்கேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த வருஷம் தான் கம்பும் திணையும், இன்னும் வரகு, குதிரைவாளி, இந்த விதைகள்லாம் நான் நிறைய பேரை எல்லாம் வெளியில் பார்க்குறப்ப கிடச்சிதுன்னா வாங்கி போடணும். ரொம்ப ஆசை. பாருங்களேன், இந்த பாருங்கள், இதுதான் திணை. இது எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இது குருவிகளுக்கு போடுறப்ப நான் தஞ்சாவூரில் ஒருத்தவங்க வாசலில் சும்மா கீழே கொட்டி முளைச்சிருந்தது. அப்போ இது நம்ம வீட்டில் விளையும் அப்படின்னு சொல்லி தான் நான் யதார்த்தமாக இந்த விதை, அதாவது திணை விதை இது வயலில் தெளிக்கணும்னு தான் வாங்கினேன். இதிலே 2 வெரைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இதில் இந்த முள்ளாக இருக்குது பார்க்க. இந்த கம்பளி பூச்சியில் சொனை இருக்கும் பாருங்கள், அது பட்டா அரிக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இது எங்கள் வீட்டை ஆட்டுக்குட்டி அவசரப்பட்டு தின்னுட்டு போட்டு தொடர்ந்து வயிறு சரியில்லாமல் கழிஞ்சிக்கிட்டே கிடக்கு. பாருங்கள், இந்த கிளி பண்ணுற அட்டகாசத்தை, பிஞ்சு இதெல்லாம் அந்தளவுக்கு முத்தவே இல்லை. அதை எப்படி தின்னு வச்சுருக்கு பாருங்கள். இதில் ஒரு முத்து கூட இல்லை, இது வேஸ்ட்டு தான். சரி இருக்கட்டும், எங்கேயாவது தட்டி போட்டு வைப்போம். இந்த பாருங்கள் எவ்வளோ தின்னு வச்சுருக்கு பார்த்தீங்களா. இதில் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற கம்பு அந்த அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது. அதில் எதுலேயுமே இது மாதிரி முக்கால்வாசி இல்லை. சிலது கொஞ்சம் சாஞ்சு இருந்தது. இந்த மாதிரி இடத்துல தப்பிச்சிருந்து அந்த கம்பு விதைகள் தான் சேர்ந்துருக்கேன். ஒரு 2-3 கிலோ சேர்ந்தால் கூட போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா திணை முத்துனது முத்தாதது அப்படின்னு எதுவுமே தெரியல. பார்க்குறதுக்கு இருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துட்டேன். பாதி அறுத்ததுக்கு பிறகு தான் இது முத்துனது இது முத்தாததாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது பாருங்களேன், நல்லா முத்துனது கொஞ்சம் பழுப்பு கலராக இருந்தது. நெல்லெல்லாம் முத்தி இருக்கும்ல, அந்த மாதிரி. சிலது நான் பச்சையாக இருக்கிறதையுமே நான் வெட்டிட்டேன் ஃபஸ்ட்டில். சரி தெரியாமல் வெட்டிட்டேன். பரவாயில்ல, இனிமேல் வெட்டக்கூடாது. அங்கே பாருங்கள், பச்சை பச்சையாக நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் அமுக்கி பார்த்தப்ப அதில் விதையே இல்லை. தெரியாமல் நிறையா அதை நான் பறிச்சிட்டேன்.
அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தது, இதை தான் நான் ஊற்றிருக்கோம் அப்படின்னு பறிச்சிருக்கேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்ல வெயில், திணையை வந்து அதை எடுத்த பாத்திரத்துலேயே காய வச்சுட்டேன். கம்பு வந்து ஒரு கார்பெட்டை மாதிரி அதை விரித்து அதில் வந்து கம்பு வந்து காய வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர வெயில், நல்ல வெயில், அதனால இங்கே காய வச்சிட்ருக்கேன். கோழியை பார்த்திங்களா அங்கே கூண்டில் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருக்கேன். ஒன்று விட்டால் போதும் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அங்கேருந்து பார்த்துட்டே இருக்குதுங்க கோழிங்க எல்லாம், எப்படா திறந்து விடுவேன் இதெல்லாம் காய இதெல்லாம் தின்னு தேய்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே கொள்ளையை பார்த்தா ஒரே வெயில் பயங்கரமாக இருந்தது. ஆனால் நமக்கு தான் வெயிலாக இருந்தது. ஆனால் வந்து இப்போ வயலில் இருக்கிற அந்த செடி கொடிகள்லாம் அந்த வெயிலை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தது. சரி போய் உங்க கிட்டக்க காமிக்கலாம் அப்படின்ட்டு போகிறேன். பாருங்கள், வெயில் காலைல தான் தண்ணி இறைச்சோம். அப்படி வெயிலில் இந்த செடிகள்லாம் எவ்வளோ பச்சை பசுமையாக இருக்குது பாருங்கள். நமக்கு தான் வெயில், அந்த செடி கொடிகளுக்கு அது உணவு. இது என்ன புதுசாக செடி விளைவிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு வந்து விளைஞ்சிருச்சு, இப்போ இப்படி தான் விளைவிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் இருந்ததில் வந்து கொஞ்சம் விதைய வாங்கிட்டு வந்து தூவி விட்டுருக்கேன்.